வந்து நில்லு, என் கண் மலையில வந்து நெல்லு, என்னுடைய மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், என்னுடைய கரத்தினால நான் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என்னை பார்ப்ப. நாமளே அர்த்தமா நினைச்சுக்கலாம், ஆனா அப்படி இல்ல. அவரு நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம். ஒருவேளை நீங்க வெளியில வராம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஜெபாவியை கொடுத்திருக்காருன்னா அது அவர் தான் கொடுத்திருக்காரு. தேசத்துக்காக திறப்பிலே நிற்கிற, தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபாவி உங்களுக்குள்ள இருக்குன்னா அது அவர் கொடுத்தது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அதை மல்டிப்ளை பண்ணு, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு, இன்னும் திறப்பிலே நின்று ஜெபி. உனக்கே தெரியாது நீ ஜெபிக்கிறது. நீ இன்னைக்கு ஒரு தேசத்துக்காக, இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்காக ஜெபிச்சிருக்கலாம், ஆனா உன் ஜெபத்தை கேட்டுதான் நான் அன்னைக்கு அற்புதம் செய்ய போறேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முகங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. நான் நேரம் தாமதிக்காமல் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறேன். இந்த நாளுக்காக ஆயத்தப்படும் போது எனக்கு தொடர்ந்து வந்து ஒரே ஒரு வசனம் தான் என் மனதில் வந்து ஏறிக்கொண்டே இருந்தது. பரிசுத்தாவியானவர் ஒரே ஒரு வசனத்தை குறித்து தான் என் மனதில் வந்து போட்டுக்கொண்டே இருந்தார். இதை குறித்து பேசு, இந்த வார்த்தை எடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை தான் எடுத்தவர்கள் வாசிங்க. நம்ம வேகமா கடந்து போகலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் 33. வேகமா எடுக்கக்கூடியவர்கள் எனக்கு உதவி செய்யலாம். வேகமா எடுத்து நானே வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. ஆமென். நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்டுட்டேன். ஐயோ யாத்ராகமமா? ஆமே, இவ்வளவு நேரம் அந்த யாத்ராகமத்தை தானே சுத்தி என்ன பண்றது? சீரியஸா என் கணவர் எடுத்தது எனக்கு தெரியாது. நாங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அவங்க கிட்ட கேட்கல, என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கல. அவங்க என்ன எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அவங்களே என்கிட்ட நீ என்ன எடுத்திருக்கேன்னு நாங்க இந்த நாள் கூட்டத்தை பத்தியே நாங்க பேசல. இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இது யார் இடத்துல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், படிக்கும் போதே. கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்லு, அங்க கண்மலையில வந்து நெல்லு அப்படிங்கிறாரு. இந்த நாளுக்குரிய தலைப்பு என்ன நான் வைக்கலாம் யோசிக்கும் போது தேவனுடைய பர்வதம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மவுண்டைன் ஆஃப் காட், தேவனுடைய பர்வதம். நிறைய பர்வதங்கள் இருக்கு, நிறைய மலை இருக்கு. நம்ம சியோன் மலை சொல்லலாம், அராரத் மலை சொல்லலாம், மோரியா மலை சொல்லலாம், ஒளிவ மலை சொல்லலாம், மருரூப மலை சொல்லலாம், இல்லையா? நிறைய மலை இருக்கு. ஆனா இந்த ஒரு மலை, இந்த தேவனுடைய பர்வதம் ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்றத குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். மோசே கிட்ட அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை வந்து மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்கிட்ட அங்க வந்து நில்லு அப்படின்னு. அது எந்த மலையில சொல்றாரு அப்படின்னா, ஓரேப் மலையை பத்தி சொல்றாரு. ஓரேப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓரேப் மலையுடைய இன்னொரு பேர் சீனாய் மலை. ஆமே, சீனாய் மலையை குறித்து அவர் சொல்றாரு. அப்ப அந்த சீனாய் மலையில நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். மலை இருக்கு, அந்த மலையில ஒரு இடத்துல வந்து நிக்க சொல்றீங்க. எதுக்கு நிக்க சொல்றீங்க? மலையில வந்து என்ன நிக்க சொல்றீங்க? அந்த மலையில அப்படி என்ன இருக்கு? ஆமே, ஒரு மலையிலயும் ஒரு விசேஷம் இருக்கு. வேதத்துல ஒரு சின்ன இதுக்கு கூட அர்த்தம் இல்லாம இருக்காது. இப்ப இந்த ஓரேப் மலையில ஏன் வந்து நிக்க சொல்றீங்க? அதுவும் அந்த இடத்துல வந்து கண்மலையில நில்லுன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த ஓரேப் மலையோடைய இதை வந்து இன்னொன்னு நான் சொன்னது போல இது சீனாய் மலைன்னு அழைக்கப்படுகிறது. இன்னொரு இதுக்கு பெயர் வந்து தேவனுடைய பர்வதம். இந்த தேவனுடைய பர்வதம் அப்படின்னு வெளிப்படுறது வந்து ரொம்ப ஒரு சிலதாக தான் இருக்கும். யாத்ராகமம் 3:1 பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 3:1 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க யாத்ராகமத்தை எடுத்து வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே தான் நானும் சுத்த போறேன். அதனால எனக்கு நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யாத்ராகமத்தை விட்டு நான் வெளியிலேயே வரமாட்டேன். நீங்க தாராளமா எல்லாரும் யாத்ராகமத்தை மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். நான் இதை எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, தேவ பர்வதமாகிய ஓரேப். அப்ப இந்த ஓரேப் வந்து என்னது? தேவனுடைய பர்வதம். ஆமே, ஹல்லேலூயா. உற்சாகமா நீங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி பேசுறவங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கிற முகங்கள் சிரிக்கலன்னா எங்க உள்ள அப்படியே கஷ்டமாயிரும்.
பேச்சு வராது. ஆமா பாஸ்டர், அதுதான் உண்மை. பேச வராது. ஏசப்பா இந்த பவுல் பேசும்போது தூங்குனாங்க பார்த்தீங்களா? தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி எங்கேயாவது தூக்கம் வந்துருமோ அப்படி பேசும்போது நிறைய ஊழியக்காரங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, தூங்குறவங்களும் அலேரியா சொல்லுங்க, ஏன்னா யாரையும் தூங்க விடக்கூடாது. அதுக்காக நான் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் அவர் வருத்தப்படுவார், ஐயா நான் உனக்கு நைட்டெல்லாம் கேட்டு சொல்றதுக்காக சொல்லல, நைட்டெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் நான் அதை பேசலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். 5 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் நோட்ஸ், அதை நான் சொல்லணும்ல. என்ன சொல்லியிருக்காரோ, எனக்கு என்ன வெளிப்பட்டதோ அதை நான் சொல்லணும். அதை நான் சொல்லாம போயிட்டேன்னா அவரும் கஷ்டப்படுவாரு. நானும் 5 வரைக்கும் நோட்ஸ் எடுத்தோம், யாருமே கேட்கலையா, முடிச்சிருவேன். 1/2 மணி நேரம் தான், அதுக்கு மேல கொண்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல 1/2 மணி நேரத்துக்கு மேல நோட்ஸ் இருக்காது. 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் முடிச்சு வேகமா கடந்து போற விரும்புகிறேன். இது நான் சொன்னது போல இந்த வார்த்தையை ஓரேப் மலையில தேவனுடைய பர்வதத்துல நில்லு அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட தேவன் சொல்றாரு. அப்ப அந்த மலையில அந்த தேவனுடைய பர்வதத்துல மோசேக்கு என்ன அனுபவம் கிடைத்தது, அதுல இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும், அந்த அனுபவம் கிடைக்க அந்த மோசே என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்ன்றதான் கத்துக்க போறேன். நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடைச்சுமா சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சிரிங்க. இப்படியா உண்மைன்னு இருந்தா என்ன பண்ணுது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஆமென். முதல்ல மோசேக்கு ஓரேப் அந்த பர்வதத்துல கிடைத்த ஒரு அனுபவம் தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம். இதே ஓரேப் மலையில தான் மோசே முதல்ல தேவனை சந்திச்சாரு. முதல்ல எப்போ தெரியுமா? ஆடு மேய்க்கிறப்போ. அந்த வசனத்தை நீங்க படிச்சா தெரியும். அதே 3 தான். மாமனோட ஆடுகளை என்ன பண்றாரு, அப்படின்னு மேய்ச்சிட்டு வர்றாரு. என்னடா என்னமோ எரியுது, ஆனா எரியலையே, தீ மட்டும் வருது ஆனா எரியலையே, இது எப்படி? நம்ம எங்க பச்சை எரியுதோ அங்கதானே போய் நிற்போம். எங்க எரியுது, என்ன எரியுது, எங்கெல்லாம் எரிஞ்சிருக்கு பாப்போம், அப்பதானே அப்படியே நம்ம போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணி இல்ல. அவர் போய் பாக்குறாரு பக்கத்துல, என்ன எரிய மாட்டேங்குது அப்படின்னு. அந்த இடம் ஓரேப் மலை தான். அங்கதான் அவர் முதல்ல தேவனை சந்திக்கிறாரு. அங்கதான் தேவன் பேசுறாரு அவர்கிட்ட முதல்ல. அது வரைக்கும் மோசேக்கு தேவன் தெரியாது. ஏன் தெரியாது? அவர் வளர்ந்த விதமே வேற. அவர் பார்வோனோட மகனா வளர்க்கப்பட்டாரு. 40 வருஷம் அங்கே இருந்தாரு. அது வரைக்கும் அவருக்கு மேபி கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிஞ்சிருக்கும் தான் இஸ்ரவேலோட சந்ததி அப்படின்னு. தேவனை பற்றின அறிவு அவருக்கு இல்லை. அது வரைக்கும் தேவன் அவர்கிட்ட வெளிப்படவும் இல்லை. பார்வோன்ட்ட இருக்கிற வரைக்கும், எகிப்துல இருக்கிற வரைக்கும் தேவன் அவருக்கு வெளிப்படலை. இங்க வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு தனி ஸ்டோரி, அதுக்குள்ள போனா நமக்கு டைம் ஆயிரும். அதெல்லாம் முடிச்சு தேவன் இங்கதான் வெளிப்படுறாரு. முதல்ல சொல்றாரு, நான் ஒரு தேவன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஓரேப் மலையில தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு பெறாரு, ஊழியத்துக்கான அழைப்பு. எத்தனை வயசுல? 80 வயசுல. பாஸ்டர் சொன்ன மாதிரி 80 வயசுல. நம்ம இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இதுல இது சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் இப்ப நிறைய மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்க இன்ஸ்டால. 30 வயசுல என்ன பண்ணுவான், குனிய முடியாது, நிறைய போடுவாங்க ரீல்ஸ். அம்மா மேல ஒட்டடை அடிப்பாங்களாம், பிள்ளைங்களால குனிய முடியாது. அந்த ஜென்ரேஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். எங்க அம்மாக்கு இருக்க பலன் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், நீங்க 50 வயசுல எப்படி இருக்கீங்க, 50 வயசுல நான் எப்படி இருப்பேனா, அந்த மாதிரி ஒரு ஏஜ். 80 வயசுல தான் ஊழியத்துக்கான அழைப்பையே பெறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல தான் அவருக்கு காலிங் வந்தது. மினிஸ்ட்ரிக்கான காலிங் அந்த ஓரேப் மலையில தான் வந்தது. முதல்ல அவருக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, தேவனை சந்திக்கிற அனுபவம். ஆமென். அந்த ஓரேப்ல தான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாரு. அடுத்தது இரண்டாவது கிடைத்த அனுபவம் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னும் நம்ம கரெக்டா சொல்லணும்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அங்கதான் கிடைச்சது. இவர் அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும் இல்ல, மோசையோட கதை எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டாம்ல. இவர் போனாரு, அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம நிறைய பார்த்தோம். நான் தான் சொன்ன பாத்தீங்களா, நல்ல கர்த்தர் ரிலேட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நாங்க பேசிக்கல, ஆனா கர்த்தர் இது உண்மையிலேயே நான் அந்த செய்தியினுடைய முடிவில் நான் சொல்லுவேன், இது அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு. அதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் முடிச்சாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு
அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்து 3 மாசம் கழிச்சு சீனாய் மலையில பாளையம் இறங்குறாங்க. சீனாய் மலையும் நான் சொன்னது போல சீனாய் மலையும் ஓரேப் மலையும் ஒரே மலை தான். சீனாய் மலையும் ஒண்ணுதான், மறுபடியும் சொல்றேன், சீனாய் மலை ஓரேப் மலை தேவனுடைய பர்வதம் 3ம் ஒரே இடம் தான். அப்ப இந்த ஓரேப்ல வரும்போதுதான் தேவன் என்ன சொல்றாரு, உன் ஜனத்தெல்லாம் ஆயத்தப்படுத்து. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஜனத்துக்கு வெளிப்படுறாரு. அது வரைக்கும் அவர் பேசல. இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட தேவன் பேசவே இல்லை. யார் தான் மீடியேட்டர்? மோசே தான் மீடியேட்டர். அவர் பேசல. வாதம் வரும்போதும் சரி, விடுவிக்கிறேன்னு சொல்லும் போது அவர் நேரம் வந்து நான் விடுதலை பண்ண போறேன், நீ என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் மனசுல வச்சுக்கிட்டாரு. யார் மூலமா சொன்னாரு? மோசே மூலமா தான் சொன்னாரு. ஆனா அந்த 3 மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 31:18 யாத்ராகமம் 31:18 சீனாய் மலையில் சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஓகே. சோ அது வரைக்கும் இது வந்து அவங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அங்கதான் வந்தது. அது வரைக்கும் அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட பேசல. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த 30 அதிகாரம் 31 அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, தெரியும். ஜனங்களை பரிசுத்தமா இருக்க சொல்லி அப்பதான் வந்து அவர் அந்த சீனாய் மலையில சீனாய் மலையினுடைய உச்சியில அந்த மேக ஸ்தம்பத்துல இருந்து ஜனங்களுக்கு பேசுவார், ஜனங்களோட பேசுவார். அப்பதான் அவங்க வந்து அது வரைக்கும் அவரை வந்து ஒரு இப்படி சொன்னாரு இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது அந்த சீனாய் மலையில தான். அந்த ஓரேப் மலையில தான் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த சீனாய் மலையில தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. இஸ்ரேலுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சீனாய் மலையில 10 கமாண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, பதிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு லாங்குவேஜ்ல இல்ல, எத்தனையோ லாங்குவேஜ்ல. அப்பா போயிருக்காங்க சொல்லுவாங்க, நிறைய லாங்குவேஜஸ்ல படிச்சு வச்சிருப்பாங்க. தமிழும் ஒரு லாங்குவேஜ், பெருமைப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா என்ன இருந்தாலும் தமிழ் இல்லையா, தெலுங்கு, அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அப்ப அந்த 10 கட்டளை நியாய பிரமாணம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த பண்டிகை நீ ஆசரிக்கணும் எந்த பண்டிகை நீ ஆசரிக்க கூடாது, சுயாதீனா இருந்தா நீ என்ன பண்ணணும், அடிமையா இருந்தா நீ என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி ஓய்வு நாள் ஆசரிக்கணும், எல்லாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கமாண்ட்மெண்ட்ஸா கொடுத்தது அந்த சீனாய் மலையில தான். நம்ம 10 கமாண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் முக்கியம். அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது அங்கதான். அதையும் தாண்டி நிறைய பேசினாரு. அந்த யாத்ராகமம் 30ல இருந்து 40 வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு படிக்க கொஞ்சம் சொல்றேன், எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆட வைக்காத அதை பண்ணாத இதை பண்ணாத நிறைய கொடுத்திருப்பாரு. அந்த மாட்டாங்க கொடுக்க கூடாது, கடன் கொடுத்தாலும் இப்படி வாங்கணும், அடிமையா இருக்கிறவனுக்கு இப்படி வாங்கணும், 7 வருஷம் தான் வச்சிருக்கணும், அதுக்கு மேல நீ அடிமையா இருக்க கூடாது, கொடுத்துடணும், வாங்கிடணும், அந்த மாதிரி நிறைய பிரமாணங்களை கொடுத்திருப்பாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன், 2வது தேவனுடைய நியாய பிரமாணத்தையும் அங்கேதான் பெற்றுக்கொண்டான், சீனாய் மலையில தான் பெற்றுக்கொண்டான். அடுத்தது அவருக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான். யாத்ராகமம் 19:5-6 நீங்க வீடுகள்ல வாஸ்து பார்த்தாலும் சரி, நேரம் இல்லை, நீங்க அப்படியே நான் சொல்லும் போது நீங்க பார்த்தாலும் சரிதான். யாத்ராகமம் அந்த 19:5-6 அவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அங்கதான் உடன்படிக்கை பண்றாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதே ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு. உபாகமம் 5:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மோசே சொல்றாரு, உபாகமத்துல வந்து யாத்ராகம என்னாகமத்துல இந்த 5 காண்டங்கள் வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அந்த 5 ஆகமங்களை வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். யாத்ராகமத்திலேயே என்னாகமத்துல என்ன இருக்கோ அதுதான் உபாகமத்துல இருக்கும். மோசே வந்து ரீகால் பண்ணுவார் ஜெனரேஷன்ஸ்க்கு. அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணுவாரு, ரீகால் பண்ணி விடுவாரு. அப்படி ரீகால் பண்ணும்போது மோசே சொல்லுவாரு, ஓரேபிலே அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னு. என்ன உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதான் நம்ம யாத்ராகம் 19:5-6 வாசித்தீங்கன்னா தெரியும். நீ என் ஜனம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அது ஒண்ணு போதும் இல்ல, என்ன அது ஒண்ணுதானே நமக்கு வேணும். அவர் வாயால் அவர் சொல்லணுமே, ஐயோ நீ என் பிள்ளை. நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க, நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நீ என் மக அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவரு பெரியவர், நீங்க பாக்குறத பார்த்தா அவரா பெரியவர், நான் தான் பெரியவர், எங்க அப்பா தான் பெரியவர் மாதிரி இருக்கு. இல்லையே, ஐயோ சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர். நீங்க இப்படி பெரியவர்னு சொன்னா அவர் சின்னவரா இருப்பாரு. அந்த உற்சாகம் வரணும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமே, அவர் சொல்றாரு, நீ என் ஜனம், நான் உனக்கு தேவனா இருப்பேன். அது ஒண்ணு போதும். அதுக்கு மத்த
மற்ற கண்களுக்கு தெரிய வரும்போது தெரிய வரும். அந்த ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு உடன்படிக்கையும் பண்ணுவாரு. யாத்ராகமம் 19:5-6, யாத்ராகமம் 34:10 பாத்தீங்கன்னா இன்னொரு உடன்படிக்கை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்களே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். இப்படி சொன்னீங்கன்னா பயங்கரமான காரியமே நடக்காது, பயங்கரம் இல்லாத காரியங்கள் தான் நடக்கும். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் அங்கதான் பண்ணாரு அந்த உடன்படிக்கைய. அது ஒரு உடன்படிக்கை. அது மட்டும் இல்ல, எந்த ஜாதிகளுக்குள்ளும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்குள்ள செய்வேன் அப்படின்னு நிறைய பண்ணியிருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன், அவர் பண்ணின அவர் அங்கதான் முதல்ல உடன்படிக்கை பண்ணாரு, மோசேயோடையும் இஸ்ரவேல் ஜனங்களோடையும். 4வது, தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படுது. ஆமென். ஆமெனும் இல்ல, அல்லேலூயா இல்ல, ஜீவனே இல்லாதவரே. கொழும்புல இருந்து வந்திருக்காரு. நம்ம அநேக சர்ச்சஸ் சொல்றோம், இந்தியா அல்லேலூயா போடுங்க, நம்ம அந்த அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அல்லேலூயா, ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல, பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு அல்லேலூயாவும் இல்ல, ஒரு ஆமீனும் இல்ல. அல்லேலூயா. மகிமை அங்க வெளிப்பட்டுச்சு. 33:18 அவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறா? நம்ம தாத்தா தான். நம்ம தாத்தான்னு சொல்லிப்போம், நம்ம அங்கிள்னு சொல்ல முடியாது. நம்ம தாத்தா தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உங்க மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்றாரு. மோசே சொல்றாரு தேவனிடத்துல, உங்க மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்னு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் இல்லை. நீ எப்ப கேட்ப, நான் இப்போ இமீடியட்டா வரேன், நீ கேட்கணும் தானே. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம கேட்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கேட்டா உடனே ஆன் த ஸ்பாட் அப்படியே என்ன பண்ணுவாரு? அனுப்பிச்சிடுவாரு. 21வது வசனத்துல 22வது வசனத்துல அவர் மகிமையை வெளிப்படுத்திட்டாரு. எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, என் மகிமை, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, நானே படிக்கிறேன். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். அதை கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல நீங்க பொதுவாக பிரசங்கம் பண்ணும்போது கேட்கிறவங்க நீங்க அதை அப்படியே நீங்க மனதில் அதை என்ன சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு வெளிப்பாடு வரும் உங்களுக்கு. அவ்வளோ கேட்க கேட்க அப்படியே கொஞ்சம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இருக்கிற இந்த என்ன சொல்றது, உங்க வீட்டுக்காரங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, மோசை காலத்துக்கு போங்க, அந்த வனாந்திரத்துக்கு போங்க. பரவாயில்ல, டெசர்ட் தான், ஒன்றும் இல்லை. அந்த டெசர்ட்ல போங்க, அந்த மலையை யோசிங்க, ஓரே மலையில அங்க ஒரு மகிமை வருதுன்றதை யோசித்து பாருங்க. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருந்ததுன்னா, அவர் சொல்றாரு, என் கரத்தினால நான் உன்னை மூட போறேன். ஏன் அப்படின்னா, அந்த மகிமையை பார்த்து உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு பின்வரும் வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்லுவாரு? என் முகத்தை பார்த்து வரணும், உயிரோட இருந்தது இல்லப்பா, நீ என் முகத்தை பார்த்து செத்துட்டேன்னா யாரு நடத்துறது? இவ்வளவு பேரையும் ஒன்ன நம்பி தான் நான் 6 லட்சத்துக்கு மேல கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ கேட்கறன்றதுக்காக நான் என் முகத்தை காமிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. அதனால அவரு நாசுக்கா இப்படி சொல்லிட்டாரு. யாரு? நம்ம தேவன்ல, மகிமையை காண்பிக்கிறேன், என் கரத்தினால நான் உன்னை மூடி பாதுகாப்பேன், கண்மலையின் உச்சியில உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன், என்னுடைய மகிமை கடந்து போகும். அப்ப கடந்து போகும்போது தேவனுடைய பின்பக்கத்தை பாக்குறாரு. யாரு? நம்ம மோசே தாத்தா தேவனுடைய பின்பக்கத்தை பாக்குறாரு. அப்படி ஒரு மகிமை. அந்த மகிமை அந்த ஓரே மலையில தான் வெளிப்பட்டது. அடுத்தது என்ன அவருக்கு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா, தேவனுடைய நாமம் மோசேக்கு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு எல்ஷடாய் அப்படின்வாரு. ஆமென். எல்ஷடாயா தான் வெளிப்பட்டார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி. ஆகாருக்கு யெகோவா ஈரா தான் வெளிப்பட்டாரு. அவர் வேற ஒரு நாமத்தை கொண்டு வரல, அவங்களே யெகோவா ஈரே அப்படின்னாங்க. இங்க மோசேக்கு அவருடைய நாமத்தை அவர் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு? யாத்ராகமம் 3:14 நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி யாவே, நம்ம சொல்றோம்ல யாவே, யாவேன்ற நாமம் மோசேக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க யாத்ராகமம் 34 பாத்தீங்கன்னா 34:5-6 பாத்தீங்கன்னா அவர் கடந்து போகும்போது அவருடைய நாமத்தை சொல்லுவாரு. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் காக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அங்கதான் அறிவிச்சிருப்பார். அவருடைய நாமம் மோசேக்கு அங்க அறிவிக்கப்பட்டது. அடுத்தது ஒரு அனுபவம், மோசேக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது அந்த ஓரே பர்வதத்துல, தேவனுடைய பர்வதத்துல. அதையும் அவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறா? மோசே கேட்கிறாரு,
யாத்திராகமம் 33:13 பார்த்தீங்க அப்படின்னா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், அப்ப கிருபையை கேட்கிறாரு. நான் உண்மை அறிவதற்கும், எதுக்கு உங்களை நான் தெரிஞ்சுக்கிறதற்கும். நீங்க இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனா இன்னும் உங்களை நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கல. உங்க வழி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு உங்க கண்கள்ல கிருபை கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதையும் தேவன் உடனே கொடுத்துட்டாரு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவருங்க. அவர் மட்டும் இல்ல, நீங்க நானும் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாரு. அதை நம்ம இப்ப பின்னாடி பார்ப்போம். 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, அந்த ஒரு லைனை நான் வாசிக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது சொல்லிட்டாரு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு கிருபை கிடைக்க பண்ணிட்டாரு அந்த இடத்துல. அடுத்தது இந்த அனுபவம், இதுதான் கடைசி அனுபவம் மோசேக்கு கிடைச்சது. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை மோசே பெற்றுக்கொண்ட அந்த ஓரேப் மலையில தான். ஆமே, இது ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற நமக்கு. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அது எங்க இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 106:23 அது ஃபுல்லாவே மோசே பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. அதுல அந்த 23வது வசனத்துல மோசே பத்தி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அதுக்கு நான் முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். 22வது வசனத்துல எல்லாம், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே வந்துருச்சு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அடிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யாருக்காக நிற்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இவரு திறப்பின் வாயில நிற்கிறாரு, ஸ்டாண்டிங் இன் தி கேப். திறப்பின் வாயில நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அந்த ஒரு அனுபவம் அதே ஓரேப் மலையில தான் கிடைச்சது. நான் இப்ப சொல்லப்பட்ட எல்லா அனுபவம் அவர் ஒரே பர்வதத்துல தான், தேவனுடைய பர்வதத்துல தான் பெற்றுக்கொண்டாரு. ரீகால் பண்ணுமா, டைம் ஆயிடும்ல. சோ இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள மோசே என்ன பண்ணாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அவருடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது, உடன்படிக்கை பண்றாரு, வார்த்தை வெளிப்படுது, தேவன் அவரை சந்திக்கிறாரு, அதற்கப்புறம் திறப்பில் நிற்கிறாரு. இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு மோசே என்ன பண்ணாரு? மோசே என்ன பண்ணி தேவனுடைய பர்வதத்துல இருந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, முதல்ல மோசே பண்ண ஒரு காரியம், மலைக்கு ஏறி போனான். நம்ம என்ன சொல்லணும்னா, அவன் என்ன பண்றாரு? மோசே மலைக்கு ஏறி போறாரு. யாத்திராகமம் 24:13 இப்படி எழுதப்பட்டிருக்கோம். அவர் மலைக்கு ஏறி போவாரு ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல அவர் மலைக்கு ஏறி போனதுனாலதான் அவருக்கு அந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அவர் மலைக்கு போகலைன்னா அது கிடைச்சிருக்காது. மலை அடிவாரத்திலே நின்று இருந்தாலும் கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லாரும் மலையோட அடிவாரத்துல தான் நின்னாங்க. இவரை தவிர யாரும் போகல. இவரை தவிர யாருக்கும் அந்த அழைப்பும் இல்லை. இவரை தவிர யாரும் மலை மேல போகவும் இல்லை. யோசுவா மட்டும் ஒரு தடவை போனாரு. அவரும் தூரத்துலதான் நின்றுப்பாரு, பக்கத்துல எல்லாம் போயிருக்க மாட்டாரு. அந்த மலைக்கு ஏறி போகிற அனுபவம் மோசேக்கு இருந்தது. ஆமே. அடுத்தது, ஏறி போகும்போது சும்மா ஏறி போயிரல, அவர் ஆயத்தத்தோட ஏறி போறாரு. ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது அந்த மலைக்கு. அவர் ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் காணப்பட்டுச்சு. அது நீங்க யாத்திராகமம் 34:3 எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். வீடுகள்ல போய் படிச்சு பாருங்க. விடிய காலமே தேவன் சொல்லியிருப்பாரு, விடிய காலமே எழுந்து நீ ஆயத்தமாகி காலமே சீனாய் மலையில அதிகாலமே அது அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அதுல. அப்போ வசனம் தெரியுது. அவர் ஆயத்தப்படுவாரு. விடியற் காலமே எழுப்பி சும்மா போக மாட்டாரு. 80 வயசுல என்னத்தை தூக்கிட்டு போறாரு? 2 கற்பலகையை தூக்கிட்டு போவாரு மலைக்கு. கற்பலகையில தடவை போகும்போது கற்பலகையை தூக்கிட்டு போக மாட்டாரு. மோசே 2 தடவை போயிருக்காரு. தடவை போகும்போது அவர் தனியா தான் போவார். ஏன்னா தேவன் தான் என்ன பண்ணுவாரு? கற்பலகைகள்ல அவர் விரலினால் எழுதப்பட்ட 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்து அனுப்பிடுவாரு.
மோசையோட கோபம் உக்கரத்துல வந்ததுனால என்ன பண்ணாரு, போட்டு உடைச்சிட்டாரு. வேற வழியில தேவன் சொல்லிட்டாரு, இந்த தடவை நீ எடுத்துட்டு வா, போன தடவை நான் கொடுத்தேன், இந்த தடவை நீ எடுத்துட்டு வா, நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு வந்துட்டாரு. 2 கற்பலகையும் 2 கையில தூக்கிட்டு மலையில ஏறி போறாரு. அது ஒரு ஆயத்தம். போறாரு, விடிய காலமே எந்திரிச்சு போறாரு. 80 வயசுல விடிய காலம் எழுந்துச்சு போறாரு. நான் 30s 40ஸ்ல எங்க விடிய காலம், நமக்கு 7 மணி தானே. விடிய காலத்துல வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் இல்ல? நிறைய குடும்பங்கள்ல இந்த விடிய காலத்துல எழுப்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது. ஆனா அதுதான் உண்மையா உன்னதமான அனுபவம், உண்மையா உன்னதமான அனுபவம். அவர் விடிய காலமே எழுந்து கிளம்பி போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஆயத்தம் பண்ணா, எப்படி ஆயத்தப்பட்டார் அப்படின்றது நம்ம எழுதப்படுது. ஆனால் அவர் ஆயத்தப்பட்டிருப்பார். அவருக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது. அடுத்தது அவருக்கு அவர் தேவனோட உள்ள உறவுல சொல்லிட்டாரு. ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுல அவர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. தேவனை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். நீங்க உங்க சத்தத்தை மட்டும்தானே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க வார்த்தையை மட்டும்தானே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு செடியிலையும் பேசுனீங்க, எல்லா இடத்துலையும் நீங்க பேசிக்கொண்டே தானே இருக்கிறீங்க. நான் உங்களை முகமுகமா பார்க்கணும். நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய சாயல் என்ன, உங்க சாயல்ல தானே என்ன நீங்க படைத்திருக்கிறீங்க, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. அவருடைய மகிமையை பார்க்கணுன்ற வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. கேட்டுக்கிட்டே, இதுல ஒரு தடவை எழுதி இருக்கு, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு, எப்ப என்ன பாப்பீங்க, எப்ப என் கூட பேசுவீங்க, எப்ப உங்க மகிமையை நான் பார்ப்பேன் அப்படின்ற அந்த வாஞ்சை, தேவனை பார்க்கணுன்ற அந்த வாஞ்சை அவருக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது. அதுதான் 3வது ஒரு குணாதிசயம் மோசேக்குள்ள காணப்பட்டது. அந்த வாஞ்சை நிமித்தம் அவர் என்ன பண்ணிட்டாரு, கிருபையையும் மகிமையையும் அவருக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்லலாம். அடுத்தது தேவனோட இருந்தாரு. யாத்ராகமம் 34:28 பாத்தீங்கன்னா அவர் தேவனோட இருந்தார், கர்த்தரோடு இருந்தாருன்னு இருக்கும். அது எங்க இருக்கிறாரு, மலையில தான் இருக்காரு. அந்த 34:28 பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தரோட தான் இருக்காரு மலையில. அந்த கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் மோசேக்குள்ள காணப்பட்டது. அடுத்தது காத்து இருந்தாரு. மோசே காத்து இருந்தாரு. மோசேக்கும் இந்த 40க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவரு 40 வயதுல தான் எகிப்துல இருந்து வெளியில வந்தாரு. 40 ஆண்டுகள், ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எகிப்துல இருந்தாரு. செகண்ட் 40 இயர்ஸ் இங்க மாமனோட ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார், ஆடு மேய்ப்பரா இருந்தாரு. நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் தான் மினிஸ்ட்ரிக்குள்ள வராது. 40 40 40 120 முடிஞ்சிருச்சு அதோட. அதே மாதிரி தேவனுடைய சமூகத்திலையும் அவர் 40 நாள் காத்திருந்தாரு. அது எப்படி காத்திருந்தாரு, நல்லா சாப்பிட்டுட்டு கீழே இருந்து கொண்டு போன காடை மண்ணா கீழே கிடைக்கும் போது மேல அவருக்கும் கர்த்தர் கொடுத்துருப்பார்ல, சும்மாவா அன்னைக்குள்ளதை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, மார்னிங் வரீங்களா, என்ன பாக்குறீங்களா, ஓகே இன்னைக்கு என்ன, அவ்வளோ நியாயப்பிரமாணம் கொடுக்கு, நான் விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன் தான். அவ்வளோ நியாயப்பிரமாணம் கொடுத்தவர் ஒரே நாளைய கொடுத்துருப்பாரு. ஓகேப்பா இன்னைக்கு நான் அடிமைக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு வா ஆண் மக்களுக்கு என்ன, பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு. இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, காலையில நல்லா மலையில ஏறின உடனே மண்ணாவையும் ஆடையும் புசிச்சுட்டு தேவனை பார்த்துட்டு திருப்பி மண்ணாவையும் காடையும் புசிச்சுட்டு தேவனை பார்த்தாரு. ஆமே இல்ல, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவர் 40 நாளும் புசியாமல் குடியாமல் இருந்தார். ஃபாஸ்டிங் வித்தவுட் வாட்டர். எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன, வெறும் எச்சியை மட்டும் முழுங்கிருக்கார். அவர் எந்த உணவும் சாப்பிடல. அது மட்டும் இல்ல, அவர் 3 தடவை அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஒரு தடவை இல்ல, 3 தடவை. முதல் தடவை அவரு நியாயப்பிரமாணத்தை பெறப்போம் போது 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தாரு. நீங்க ஃபர்ஸ்ட் உபாகமம் 9:9 படிச்சீங்கன்னா, உபாகமம் 9:9 மோசே நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரீகால் பண்ணுவாரு. என்னென்னலாம் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் தேவன் உனக்கு பண்ணியிருக்காரு, நீ எப்படியெல்லாம் நடந்த, நீ ஒரு வணங்க கழுத்துள்ள சனம் அதில் ரீகால் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் சொல்றாரு, உபாகமம் 9:9 அவர் முதல் தடவை போறாரு. எதுக்கு, நியாயப்பிரமாணத்தை வாங்குறதுக்கு. எப்படி போறாரு, சந்தோஷமா போறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு,
சீனாய் மலையில இருந்து பேசிட்டாரு ஜனங்களோட, நீங்க என்னென்ன பண்ணணும்னு. அதை அவர் எழுதி கொடுக்க போறாரு. அதனால நீ வா அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர் மகிழ்ச்சியா போறாரு. 40 நாள் நம்ம தேவனுடைய சமூகத்துல. அது 40 நாள் தெரிந்திருக்குமா தெரியாம இருக்குமான்னு அது எனக்கு தெரியல, நான் அந்த ஆராய்ச்சி பண்ணல. ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனா அந்த கருத்து என்ன, 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்தாரு. அவர் எதுவும் சாப்பிடல, ருசியாமல் குடியாமல் இருந்தாரு. நம்ம இப்பெல்லாம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற இந்த ஹாஃப் டே ஃபாஸ்டிங்கே நம்மள என்னாலாம் முடியாதுப்பா. நாங்கள் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஒரு சில நாட்கள் ஃபாலோ பண்ணோம். நாங்கள் மார்னிங் சாப்பிட மாட்டோம், டயட் கண்ட்ரோலுக்காக. எவ்வளோ நாள் தான் கொஞ்சம் ஸ்லிம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 12 hours எடுத்தோம், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 16 hours எடுத்தோம். முடியலை, குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐயோ மணி எப்போ அந்த 12 hours ஆகும், போவோம். 12 மணி நேரம் முடிஞ்சிச்சு. ஜெசிபாட்டை வந்து கேட்பேன், 12 மணி நேரம் முடிஞ்சிச்சு, நான் சாப்பிட்றேன், போய் சாப்பிடு. ஸோ அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் டாக்டராக இருக்கிறதுனால. ஸோ அந்த டைம் மெயின்டைன் பண்ணி கீப் அப் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கூட இருக்க முடியாதுல்ல, ஃபாஸ்டிங் சுத்தம் நமக்கெல்லாம் இப்போ. ஆனால் அவரோட அனுபவத்தை பாருங்க. 80 வயசுல, அவரோட வயசு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், 80 வயசுல 40 நாள் அவர் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல. ஆனால் என்ன இருந்தது அப்படின்னா, கர்த்தரோட இருந்தாரு. அவர் கர்த்தரோட இருந்ததுனால அவரோட பலன் அவருக்கு அவ்வளவு அதிகமா இருந்தது அந்த 40 நாளும். அடுத்தது செகண்ட் 40 days. ஏன் அப்படின்னா, கூட்டிட்டு போன நம்ம ஆளுங்க ஒழுங்கா இல்லையே, என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அந்த சரித்திரம்லாம் தெரியும், டக்குன்னு சொல்லிடுறேன். கீழே இவர் வர லேட் ஆயிடுச்சு, இவர் போனவர், இவர் 80 வயசுல மேலே ஏறி போனாரு. இவருக்கு என்ன ஆச்சோ, உயிர் இருக்கோ இல்லையோ, மேல இருந்த மேகஸ்தம்பத்தையும் என்ன 7 நாளைக்கு அப்புறம் மேகஸ்தம்பத்தையும் காணுமா, இருக்கா இல்லையான்னு தேடி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. இருக்கிற நகையெல்லாம் கலட்டு போடு, அக்னியில ஒரு உருவத்தை உருவாக்கு, ஒரு கஞ்சுக்குட்டியை உருவாக்கு, அதை நம்ம வணங்குவோம், அதுதான் நமக்கு தேவன் அப்படின்னு சொல்லி எவன் ஏவி விட்டானோ தெரியல. ஏவி விட்டவன் கண்டிப்பா போல, அது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அங்கேயே அடிச்சுட்டாரு. ஏவி விட்டவனை நம்பி கூட இருக்கவனும் போனான். கூட இருக்கவனும் போய் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சான். பாவம் இந்த ஆரோனும் பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஆசாரியாரா இருந்தா அவர் என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மோசே இறங்கி வந்துட்டாரு. இவங்க எல்லாம் வணங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் தி டான்ஸ் அப்படின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. யோசுவா சொல்றாரு, மேல இருந்து ஜெயதோனி கேக்குது, ஏதோ ஒரு எதிரி வந்துட்டான், இவங்க அவங்கள வந்து தோக்கடிச்சுட்டாங்க, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெயதோனி கேக்குதுன்னு அவர் அதுக்கு முன்னாடியே தேவன் சொல்லியிருப்பாரு, கட்டளையை கொடு. நான் யோசித்து பார்த்தேன், கட்டளையை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் தேவன் வாயே திறந்திருக்க மாட்டார். ஒரு சில ரகசியங்களை சொல்ல மாட்டாரு தேவன். என்ன பண்றது, கட்டளையை கொடுக்குற வரைக்கும் கீழே ஜனம் இப்படி பண்ணுதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியும்ல, தெரியாமையா இருக்கும்ல, அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை யோசித்து பார்த்தேன், ஏன் நீங்க சொல்லியிருந்தா பாவம் பாதியிலே இறங்கி வந்திருப்பாரு, ஒரு பழையாவது உடஞ்சிருக்கும். எல்லாத்தையும் எழுதி முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, சீக்கிரமா போ, லேட் பண்ணாத, ஏன்னா நீ கூட்டிட்டு வந்த வழங்கா காலத்துல உள்ள ஜனம் இப்படி பண்ணுது, நான் அதை அழிக்க போறேன் அப்படின்னு. இவர் இறங்கி வந்து பார்த்தாரு, எல்லாம் அப்படியே இருந்தது. 2 பலகையும் போட்டு உடச்சிட்டாரு, அவ்வளவுதான். 2வது தடவை மறுபடியும் 40 நாள் போறாரு. எதுக்கு போறாரு, தான் ஜனத்துக்காக போறாரு. ஐயோ நீங்க கூட்டிட்டு வந்த இந்த ஜனம், இதை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் செபிக்கிறதற்காக போறாரு. முதல்ல அவர் போனது அவருடைய அனுபவம், அவரோட இருந்த அனுபவம். 2வது அவர் போகும்போது அவருடைய அனுபவம். நீங்க செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா உபாகமம் 9:18 அது போட்டிருக்கோம். அப்ப அவருக்கு செகண்ட் டைம் போறாரு. அந்த 2வது போகும்போது அவருக்கு கிடைச்ச அனுபவம் அவருடைய தேவ பர்வதத்துல விழுந்து கிடக்கிற அனுபவம். இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமே, கர்த்தரோட இருக்கிறதற்கும் அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். விழுந்து கிடக்கிறதுனா என்ன, அப்பா என் ஜனத்தை மன்னிங்க, அப்ப எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாரு நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா இன்னொரு வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கோம், அவருடைய உக்கிர கோபத்தினால எங்க நீங்க அழிஞ்சிருவீங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு. அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில் இருந்திருக்கு. அந்த பயத்தோட தான் அவர் 2வது தடவை மேலே ஏறி போய் அப்பவும் என்ன பண்ணியிருக்காரு, 40 அகைன் தட் ரிலேஷன். 40க்கும் மோசைக்கும் எதுவும் இருக்கு. 40 நாள் அப்பவும் உபாகமம் 9:18 2வது தடவை அப்பவும் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து செகண்ட் டைம் ஃபாஸ்டிங் போட்டு தன் ஜனத்துக்காக ஜெபிக்கிறாரு. நான் சொன்னது போல இப்ப அவருடைய அனுபவம், இருதயத்துல வியாகுலம், இருதயத்துல ஒரு பெயின். இப்படி கூட்டிட்டு வந்த ஜனங்கள் இவ்வளவு அதிசயங்களை பார்த்தும் நீங்க இருக்கீங்கன்றத தெரியாம இப்படி பாவம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோட அவர் விழுந்து கிடந்து மன்றாடி ஜெபிக்கிறாரு. 3வது ஒரு தடவை போறாரு. யாத்ராகமம் 34:28 மறுபடி பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள 3 தடவை 40 நாள் போயிருக்காரு, புசியாமல் குடியாமல். அப்ப அவர் எவ்வளவு நாள் காத்திருந்திருக்காருன்னு பாருங்க. அந்த காத்திருக்கிற டைம்ல அவர் சோர்ந்து போகல.
ஃபர்ஸ்ட் 40 days காத்திருக்கும் போதும் நீங்க என்ன ஒரே நாள்ல கொடுக்கல, 40 நாள் வச்சிருக்கீங்க, நான் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல, 40 நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சோர்ந்தும் போகல, கேள்வியும் கேட்கல. செகண்ட் டைம் போகும்போதும் என்னை மன்னிக்க மாட்டீங்களா, நான் இவ்வளோ கெஞ்சி ஜெபிக்கிறேனே, 1 நாள் ஜெபிச்சுட்டேனே, 2 நாள் ஜெபிச்சுட்டேனே, 3 நாள் ஜெபிச்சுட்டேனே, 4 நாள் ஜெபிச்சுட்டேனே, 39 நாள் ஜெபிச்சுட்டேனே, இன்னுமா நீங்க கேட்கல அப்படின்னு அவர் சோர்ந்து போகல. அடுத்த தடவை வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகும்போதும் ஏற்கனவே கிடைச்ச வார்த்தை தானே, நீங்க பழகதான் என்கிட்ட இருக்கல, நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு, நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் சோர்ந்து போகல. அவர் மறுபடியும் போய் அவருடைய வயதுல அவர் 3வது தடவையும் போய் அதே மாதிரி 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு வந்தாரு. ஆமென். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அனுபவம் மோசேக்கு இதுல கிடைச்சது என்ன அப்படின்னா, மோசஸ் காட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. மோசேக்குள்ள ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. நான் எப்படி சொல்றேன்னா, யாத்திராகமம் 3:6 பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் டைம் மோசஸ் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மோசே தேவனை சந்திக்கும் போது அந்த இடத்துல மோசே பயந்து என்ன பண்ணுவாருன்னா, தான் மேல இருக்கிற முக்காடை எடுத்து என்ன பண்ணுவாரு, போட்டுப்பாரு, முகத்தை மறைச்சுப்பாரு. தேவனை பார்க்க, அதுல அழகா எழுதப்பட்டிருக்கோம், தேவனை பார்க்க பயந்ததுனால அவர் அவர் மேல இருக்கிற முக்காடை முக்காட்டால முகத்தை மறைச்சுப்பாரு, பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரு நான் சொன்னது போல தேவனோட இருந்து பலப்பட்டாரு. ரிலேஷன்ஷிப் வித் காட் நல்லா வளர்ந்துகிட்டே வந்தது. 33:11 மோசையோட தேவனோட ஃப்ரெண்டா மாறிட்டாரு. மோசே சிநேகிதனை போல அதுல எழுதப்பட்டிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சிநேகிதனை போல பேசுறாரு. எப்படி பேசுறாரு? முகமுகமா பேசுறாரு. அவர் வேற யாருக்கிட்டையும் அப்படி பேசல. பழைய ஏற்பாட்டுல அது வரைக்கும் மேபி ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்காரு, சிநேகிதனுக்கு மறைப்பேன் அப்படின்னு இருக்கும். முகமுகமா பேசுறாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, பக்கத்துல உட்கார வச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? முதல்ல சந்திக்கும் போது பயத்தோட இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச அனுபவம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டை போல. அடுத்தது 3வது கிடைக்கிறது இன்னும் அதுக்கும் மேல அட்வான்ஸ்டு. யாத்திராகமம் 34 பாத்தீங்கன்னா தெரியும், இவர் ஒவ்வொரு தடவையும் தேவன்கிட்ட போய் பேசிட்டு வரும்போது, தேவன் கிட்ட பேசுறதுக்கு இவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது இவர் தலைமையில இருக்கிற முக்காடை இவர் எடுத்துருவாரு. புரியுதா? எடுத்துருவாரு. தேவனோட முகமுகமா பேசுவாரு. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து வெளியில வரும்போது அவர் எடுத்த முக்காடை போட்டுருவாரு ஜனங்கள்கிட்ட பேசும்போது. ஏன் அப்படின்னா, அந்த மகிமை அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அவருடைய முகத்துல. ஆனா ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க, அதனால பயந்து போய், நீங்க தேவன்கிட்ட பேசும்போது முக்காடை எடுத்துக்கோங்க, எங்க கிட்ட பேசும்போது முக்காடை நீங்க போட்டுட்டே பேசுங்க, ஏன்னா உங்க முகத்தை பார்க்க எங்களால முடியல, அவ்வளோ ஒரு பிரகாசம் உங்க முகத்தின் மேல இருக்கிறது, தேவனுடைய மகிமை உங்க முகத்தின் மேல அவ்வளோ வெளியரங்கமா இருக்கு, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது, அதனால நீங்க உங்க முகத்தை மறைக்காம எங்க கிட்ட பேசாதீங்க, உங்க முகத்தை நீங்க மூடிட்டு எங்க கிட்ட பேசுங்க, தேவன்கிட்ட போகும்போது உங்க முகத்தை நீங்க திறந்துக்கோங்க அப்படின்னு. உங்களால கோரிலேட் பண்ண முடியுதா? முதல்ல அவர் தேவனை சந்திக்கும் போது அவருடைய முகத்தை அவர் மூடினாரு. 3வது அனுபவம், தேவனை சந்திக்கும் போது அவருடைய முகம் திறந்திருந்தது, முக்காடு இல்லாம இருந்தது. ஆனா ஜனங்களை பார்க்கும்போது அவர் முகத்தை மூடிக்கிறாரு. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! இதுதான் அவருக்கு அந்த பர்வதத்துல கிடைச்சது. ஒரே பர்வதத்துல அவருக்கு கிடைச்ச அனுபவம் இதுதான். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், இதையே எங்க கிட்ட சொல்றீங்க? இது மோசஸ்க்கு கிடைச்சது, இது எதுக்கு நமக்கு இல்லை? அவர் சொல்றாரு, மோசையை விட நீ எனக்கு பெரியவன். ஏன்? சும்மாவா வாங்கி வச்சிருக்கிறாரு நம்மள? சுயரத்தம் கொண்டல்ல நம்மள வாங்கி இருக்கிறாரு. அவருடைய சொந்த ரத்தம்ல சிந்தப்பட்டிருக்கு. சும்மாவா வாங்கியிருக்காரு? சும்மாவா நம்ம சொல்றோம் அவருடைய பிள்ளை நான்? இல்லையே, அவர் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி, சுயரத்தத்தை அழகா இருக்கும், சுயரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை பிள்ளைகளா மாற்றி இருக்கிறாரு. அப்ப மோசையை விட நம்ம தான் பெரியவங்க. நம்ம கொஞ்சம் கெத்தா சொல்லலாம், மோசே பரலோகத்துல மோசே தாத்தா பார்க்கும்போது, மோசே தாத்தா அவங்கள விட நாங்க தான் பெரியவங்க, ஏன்னா கர்த்தரே சொல்லியிருக்காரு, இயேசுவே சொல்லியிருக்காரு. அப்ப மோசேக்கு கிடைத்த அதே அனுபவம் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் அவருடைய வாஞ்சம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளில கர்த்தர் நிச்சயமா அவங்களோட பேசுறாரு. இல்லைன்னா அப்பா கூட இதுக்கு முன்னாடி எடுத்த மெசேஜ் ஏதாவது எடுத்து பேச அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் என்ன வார்த்தைன்னு சொல்றேன், நான் வேற மெசேஜ் தான் இது பண்றேன் அப்படின்னு. இப்போ நான் சொன்னது போல எங்களுக்குள்ள எந்த பேச்சும் கிடையாது. ஆனா அதே தான், உபத்திரவத்துல எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் தேவன் உங்களை அந்த பர்வதத்துல நிக்கணும்னு பாக்குறாரு.
அவர் இந்த நாளில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் பார்த்து சொல்ற அந்த காரியம், உன்னை நான் அழைக்கிறேன். தேவன் கூப்பிட்டார் மோசே, வந்து என் அண்டையில வந்து அங்க ஒரு இடம் இருக்கு, வந்து நெல்லு, என் அண்டையில அங்க வந்து கண்மலையில நெல்லு அப்படின்னாரு. அதே தான் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, என் அண்டையில வந்து நெல்லு, அந்த கண்மலையில வந்து நெல்லு. என்ன பண்ணணும்? தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி போகணும். தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி போகணும்னு எல்லாம் என்ன பாக்குறீங்க? இதுக்காக நான் என்ன இஸ்ரேல் தேசத்துக்காக டிராவல் பண்ணி ஒரே மலையில யாரும் இப்ப இருக்கிறதுக்கு விசாவே கிடைக்காது. எங்க கூட ரொம்ப நாள் ஆசை, நான் அதுக்காகவே ஜெபிச்சிட்டு இருக்கேன். எசப்பா இஸ்ரேல நல்ல பீஸ் கொடுங்க. எதுக்காக வெயிட் பண்றேன்னா, கேட்டி கொஞ்சம் வளரணும். இப்பவே போனா ஜெசி கேட்டிக்கல என்ன தெரியாது, சுத்தமா விவரம் தெரியாது. ஒரு விவரம் தெரியுற ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் போனோம்னா நம்ம பிரத்யட்சமா இயேசுவை பத்தி தெரியும், ஆனா அவர் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்னு ஆசை இல்லை. நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கேன், நல்லா பீஸ்ஃபுல்லான இதை கொடுங்க, அப்பதான் அடுத்த ஒரு 10 வருஷத்துல கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நான் விசா டிக்கெட் கிடைச்சி நான் வந்து நீங்க இருந்த இடத்தெல்லாம் பாக்குறேன் அப்படி. உங்களை அப்படி போக சொல்லலை தேவன். இப்ப இருக்கிற ஒரே மலைக்கு போனா அங்க இருக்கிறவனே தேவனை பற்றி ஃபுல்லா புரிஞ்சுக்கல, நம்மளையும் அனுமதிப்பான். தேவ பர்வதம் அப்படின்றது தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம், அவ்வளவுதான். அந்த 40 நாளும் 3 தடவையும் தேவன் அந்த முதல்ல பேசும்போது சரி, தேவன் வந்து அங்க தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 40 நாளும் மோசே கூடவும் இருந்தாரு. கர்த்தரோட இருந்தார் அப்படின்னா கர்த்தர் அங்கதான் இருந்தார், எங்கேயும் போல. ஆமே, கர்த்தரோட இருந்தார் அப்படின்னா கர்த்தர் அங்கதான் இருந்தாரு. அங்க விழுந்து கிடந்தேன்னா கர்த்தர் இல்லாம விழுந்து கிடப்பாரு? இல்ல. கர்த்தர் இல்லாம இவர் மட்டும் விழுந்து கிடந்து என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்காது. கர்த்தர் போயிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டார். கர்த்தர் அங்க தங்கி இருந்தார். dwelling place, God's dwelling place. அதனாலதான் அது தேவனுடைய பர்வதம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த தேவனுடைய பர்வதம் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய சமூகம், அவ்வளவுதான். கர்த்தருடைய சமூகம். அந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு அந்த ஏறி போகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு நம்ம வாஞ்சியா இருக்கணும். நமக்குள்ள அந்த வாஞ்சை வேணும். அதுதான். ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் வரமாட்டோம், ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு நாள் ப்ரேயர் பண்ண மாட்டோம். இப்போ சூழ்நிலைகள் இருக்குது, சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும்போது, சிச்சுவேஷன் சாதகமாக இருக்கும்போது தேவனுடைய சமூகத்துக்கு வரும், சாதகமாக இல்லாதப்போ வரமாட்டோம். ஜீசஸ் உங்களோட இதாவே உங்களோட இது எனக்கு நடக்கல, இது நடக்கும்போது நான் மறுபடியும் உங்களோட வந்து என்ன பண்ணிக்கிறேன்? சமாதானம் ஆயிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை மோசே, அப்படி இல்லை. அவர் எப்பவும் அந்த மலைக்கு ஏறி போகிற அனுபவம். இப்போ நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கணும், மலைக்கு ஏறி போகிற அனுபவம். கர்த்தருடைய சமூகத்துல எப்பவும் இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு வந்து மோசேக்கு என்னெல்லாம் அனுபவம் கொடுத்தாரோ அந்த அனுபவத்தெல்லாம் நமக்கும் கொடுப்பாரு, நம்மளை சந்திப்பாரு. எப்படி யார் யாருக்கு எந்தெந்த விதத்துல தேவன் உங்களை சந்திக்கணும் நீங்க விரும்புறீங்களோ அந்தந்த விதத்துல தேவன் உங்களை சந்திப்பாரு, நிச்சயமா சந்திப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் நம்ம கவுண்ட் சொல்லிட்டே போலாம். எவ்வளவு நேரம் நம்ம அவருடைய சமூகத்துல தரித்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை சந்திப்பாரு. உங்களை சந்திக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களோட பேசுவாரு. உங்களுக்கு தேவையான வார்த்தை, மோசேக்கு தேவையான வார்த்தையே ஓரை மலையில பேசினாரு, இஸ்ரவேலுக்கு தேவையான வார்த்தையே ஓரை மலையில பேசினாரு. ரெண்டும் வேற வேறையா இருக்கலாம். மோசேக்கு வேற மாதிரி பேசினாரு, இஸ்ரவேலுக்கு வேற மாதிரி பேசினாரு. அப்போ தேவனுடைய பர்வதத்துல தேவனுடைய சமூகத்துல வரும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை அவர் உங்களோட இடைப்படுவார், உங்களோட பேசுவாரு. அது மாத்திரம் அல்ல, உங்களோட என்ன உடன்படிக்கை பண்ணணுமோ அந்த உடன்படிக்கை உங்களோட பண்ணுவாரு. அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அது மாற்றமே இல்லை. நிச்சயமா அவருடைய சமூகத்துல வந்து தரித்து காத்து இருக்கும்போது, விடிய காலமே ஆயத்தமாகி காத்து இருக்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கணும். அவருடைய எவ்வளவு நாள் தான் அவர் முகத்தை பார்க்காம இருக்கிறது? கிறிஸ்டியன்ஸ் சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாள் தான் அவருடைய மகிமையை பார்க்காம இருக்கிறது? எடுத்தின்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, எடுத்தின்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அவர் இந்த நாளில நம்ம அழைக்கிறாரு, எடுத்தின்படியே நீயே படிச்சுட்டு போறியே, எனக்கு ஒரு மகிமை இருக்கே, அந்த மகிமையை நீ பார்க்காம எவ்வளவு நாள் தான் இருக்க போற? இன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட மகிமையை நீ பார்க்க மாட்டேன், வருகையில தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அந்த மகிமை வேற, இந்த மகிமை வேற. அப்ப வருகிற மகிமை வேற, இப்போ உனக்கு தனியா வெளிப்படுகிற மகிமை வேற. அந்த மகிமையை நீ எப்ப பார்க்க போற? வந்து நில்லு, என் கண் மலையில வந்து நெல்லு. என்னுடைய மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், என்னுடைய கரத்தினால நான் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என்ன பார்ப்ப. ஆமென். அடுத்தது மோசேக்கு நாமத்தை அறிவிச்சாரு. நம்மளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமத்தை அறிவிப்பாரு. உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என்ன நாமத்தை அவர் உங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு. அந்த நாமத்தை அவர் உங்களுக்கு அறிவிப்பாரு கண்டிப்பா. அவர் மோசைக்கு செஞ்சு நமக்கு செய்யாத தேவனே இல்லை. மோசைக்கு என்ன செஞ்சாரோ சேம் தான் நமக்கும் செய்வாரு. என்ன?
அந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். மோசேட்ட இருந்தது காத்திருக்கிற அனுபவம், அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசை. டே பை டே அந்த ஆசை கூடிக்கிட்டே இருக்கணும். உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும். இது மட்டும்தான் நம்ம மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கணும். உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், நீங்கள் கடந்து போகும்போது எப்படி இருக்கணும். அதை யோசித்து பார்த்தேன். இந்த மலையில் அவர் கடந்து போகும்போது எப்படி இருந்திருக்கும், அவர் அக்னியில் வெளிப்பட்டார் சீனாய் மலையில், அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நமக்கும் நடக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு நாள் வந்துட்டு என்ன நான் வந்துட்டு நீங்கள் வரல அப்படின்னா அவர் காமிக்க மாட்டார். அந்த டைம் பீரியட் வச்சிருப்பாரு. மோசேக்கு எப்படி வந்து 40 மோசையை வந்து ஊழியத்து கலைக்கிறதுக்கு 80 வருஷம் ஆக்கினாரு. ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் அங்கே வச்சாரு, செகண்ட் 40 இயர்ஸ் இப்படி நடத்தினாரு. மோசைக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 40 வருஷம் அங்கே இருந்தீங்க, 40 வருஷம் இங்கே வந்து இப்படி ஆடு மேய்க்க விட்டுட்டீங்க. அங்கே ராஜாவோட பிள்ளையா இருந்தேங்க, ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன். ஆனால் மோசே எதுவுமே பண்ணலை, அப்படியே காத்திருந்தாரு. என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காத்திருக்கிற அனுபவம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. எங்க காத்திருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். ஆமென். அடுத்தது திறப்பிலே நிற்கிற அனுபவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் திறப்பில் நின்னாரு, தேவனுடைய ஜனங்களுக்காக திறப்புல நின்னாரு. இந்த நாள்ல நம்ம நம்முடைய குடும்பங்களுக்காகவே திறப்புல நிற்கிறது ரொம்ப எளிதா இருக்கு பாக்குறது. அந்த மாதிரி நம்ம நமக்காகவே ஜெபிக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் நம்ம ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாருடைய டைரியிலும் கோல் என்ன ப்ரேயர் கோல் இருக்கும். அவங்க டைரியில இந்த டேக்குள்ள இது நடந்துடணும், இந்த இயர்க்குள்ள இது நடந்துடணும், 2025 இது நடந்துடணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கோல் போட்டு வச்சிருக்கோம். அதில் திறப்புல நிற்கிறது. எசேக்கியேல் 22:20 அவர் சொல்றாரு, திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடினேன், ஆனா என்ன பண்ணல, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? கிடைக்கலன்றாரு. திறப்பிலே நிற்கவும் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க செபிக்கிற ஒருத்தனை தேடினேன், ஆனா கிடைக்கல அப்படின்னு. இந்த நாள்ல அவர் சொல்றாரு, திறப்பிலே நின்று செபிக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம திறப்பிலே நின்று செபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா கர்த்தரோட இடைப்பட்டு இருப்பார். தேவனுடைய பர்வதத்துல கிடைக்கிற அனுபவம் மிகவும் பெரியது. அது மோசே உணர்ந்ததுனாலதான் சோர்ந்தே போகல மோசே. நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி செபிக்க போறோம் இந்த நாள்ல. என்ன உங்க பர்வதத்துக்கு எல்லா கண்களை மூடுவோமா? நான் இதற்கு மேல கொண்டு போவேன். மெயினா ஒண்ணு சொல்லிருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓரேப் மலையில தேவனோடு இருந்தது 2 பேர். நான் எனக்கு ஆக்சுவலா 2 பேரை எடுத்திருந்தேன், ஆனா எனக்கு நேரம் பத்தாதனால நான் ஒருத்தரோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொருத்தரை கொண்டு வந்து அதுக்கு ஒரு 1 hour ஆயிடும்னு. 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, மோசேயும் எலியாவும். இதே ஓரேப் மலையில தான் இருந்தாரு. வீடுகளில் போய் வாசித்து பாருங்க 1 ராஜாக்கள்ல. அவரும் இங்கதான் வந்து அவரும் இதே கோரிலேஷன் சேம். அவரும் அதே 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே நல்லா போஷிச்சுட்டாரு கர்த்தரு. ஓரேப் மலைக்கு போன்னு சொல்லிடுவாரு. இவர் ஆரம்பிச்சிருப்பாரு இவரோட ஜேர்னிய. 40 நாள் போய்கிட்டே இருந்தாரு. 40 நாளோட முடிவுல எங்க இருந்தாரு? ஓரேப் மலையில இருந்தாரு. ஆனா இவங்க 2 பேருக்குமே தெரியாது தேவனுடைய பர்வதத்தில் அவங்க என்ன அனுபவம் பெற்றுக்கொண்டோம். பிற்காலத்துல மனுஷகுமாரன் ஒருவர் வருவாரு. அந்த மனுஷகுமாரன் ஒரு நாள் ஒரு மலையில வியாகுலப்பட்டு ஜெபிப்பாரு. அப்ப நம்ம 2 பேரும் தான் போய் நம்ம இந்த மலையில என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மலையில அவருக்கு நம்ம தைரியம் சொல்லுவோம், அவரோட பேசுவோம் அப்படின்னு. அப்ப அவருக்கு தெரியாது, அப்ப அவங்களுக்கு தெரியாது. நான் யார சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சொல்றேன். இயேசு கிறிஸ்துவ இதேதான் 40 days. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், 3 பேர் தான் 40 நாள் மோசம் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் மோசே, 2வது எலியா, 3வது இயேசு கிறிஸ்து. அவர் இதே 40 days. அவருக்கும் இதே சேம் சினாரியோ தான். அவரு என்ன வியாகுலப்பட்டிருப்பாருன்னா, என் சொந்த ஜனம் என்னை ஏத்துக்கலையே, நான் சொந்த ஜனத்துக்காக தானே வந்தேன், மெஸ்ஸியாவா வந்தேனே, இவங்க என்னை ஏத்துக்கலையே, இவங்க என்னை கொல்ல பாக்குறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வியாகுலப்படும் போது அங்க வந்து தைரியப்படுத்துறது யாரு அப்படின்னா மோசேவும் எலியாவும் தான் இறங்கி வராங்க. மலையில இறங்கி வந்து அது எப்படி இறங்கி வந்தாங்க அப்படின்னா, இந்த ஓரேப் மலையில அவங்க பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் தான் அந்த மலையில அவங்களை அந்த நாள்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் சொல்லியிருப்பார் 2 பேரும் இறங்கி போங்க. ஏன்னா அதுல தெளிவா இருக்கும். அதுல வந்து மோசே கண்டிப்பா நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் பேசியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான். நியாயப்பிரமாணத்தை புரட்டி போட வரல. அவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை புரட்டி போட வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த அப்படின்னு. எலியா தீர்க்கதரிசியா இறங்கி வந்தாரு. இவங்க 2 பேரும் தான் அந்த மலையில இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி
நின்று அவங்க மகிமை அவங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க எழுதப்பட்டிருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களை, இவர் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தின் அனுபவங்களை அவங்க அந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவோட பகிர்ந்து கொண்டு அவரோட பேசி அவரை பலப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து சீஷர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேருக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இருந்துருவோம் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம தேவனுடைய பர்வதத்துல பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்ன நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாது நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். பிற்காலத்துல நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் கரெக்டா அவங்க முன்னாடி போய் நிறுத்திடுவாரு. இப்ப சொல்லு, இந்த 40 வருஷத்துல இந்த 40 நாள்ல நீ டே அண்ட் நைட் என்ன பெற்றுக்கொண்டியோ அந்த அனுபவத்தை இப்ப சொல்ல அவங்களுக்கு. அவங்க ஒன்னால பலப்படுவாங்க. நீ தேவனுடைய பர்வதத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை உன் மூலமா அவங்களுக்கு என்னப்படும்? வெளிப்படும். அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமா மாற்றுவாரு. மோசையை ஒரு தலைவரா உருவாக்குறாரு. நமக்கு தெரியாது, நம்ம ஒருவேளை அற்பமா நம்மள நினைப்போம். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வயசாயிடுச்சு. நம்மளுடைய நிறைய பேர் நம்மளுடைய சொல்ற சாக்கு என்ன தெரியுமா? எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் வயசாயிடுச்சு, என்னால ஒண்ணும் இல்ல 80 வயசுலதான் மோசையை அழைக்கிறாரு. 120 வயசு வரைக்கும் அவரை கொண்டு போறாரு. இன்னும் கூட இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல், ஏன்னா அது அவர் பண்ண தப்புனால அதுக்கு முன்னாடி அவரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் கானானுக்குள்ள போக கூடாது சொல்லிட்டாரு. நீ பண்ண தப்புனா நீ கானானுக்குள்ள போக மாட்டேன். ஆனா ஒன்னால அவன் ஜனம் பாதிக்கப்படக்கூடாது. ஒன்னா நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகட்டும். அதனால நான் விசுவாசிக்கிறேன் 120 எடுத்திருப்பாரு. இல்லன்னா இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கானானுக்குள்ள கொண்டு போயிருப்பாரு. ஆமே. வயது ஒரு சாக்கல்ல. நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு இல்ல. இன்னும் பல பேர் நம்மள பல பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறேன், காலையில இருந்து ஜெபிக்கிறேன், டெய்லி ஜெபிக்கிறேன். இல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்ம இன்னும் 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 எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல இருக்கோமோ அவ்வளவு நேரம் அவர் நம்மள உயர்த்துவாரு. நம்ம அந்த நிலைக்கு நம்மள கொண்டு வருவாரு. நான் சொன்னது போல நம்மள ஒரு தலைவரா மாற்றுவார். நம்ம அற்பமா என்னலாம், நம்மள நாமளே அற்பமா நினைச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்ல. அவரு நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம். ஒருவேளை நீங்க வெளியில வராம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஜெபாவியை கொடுத்திருக்காருன்னா அது அவர் தான் கொடுத்திருக்காரு. தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபாவி உங்களுக்குள்ள இருக்குன்னா அது அவர் கொடுத்தது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அதை மல்டிப்ளை பண்ணு, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு, இன்னும் திறப்பிலே நின்று ஜெபி. உனக்கே தெரியாது நீ ஜெபிக்கிறது. நீ இன்னைக்கு ஒரு தேசத்துக்காக, இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்காக ஜெபிச்சிருக்கலாம். ஆனா உன் ஜெபத்தை கேட்டுதான் நான் அன்னைக்கு அற்புதம் செய்ய போறேன். உன் ஜெபத்தை கேட்டுதான் நான் இன்னைக்கு அற்புதம் செஞ்சேன். அது நமக்கு தெரியாது. அவர் ஒரு நாள்ல நம்மளை சந்திக்கும் போது சொல்லுவாரு, நீ இப்படி பண்ண, நான் இப்படி பண்ண அப்படின்னு. ஆமே. இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு போகும்போது நமக்கு இருக்கிற ஒரே கோல் என்னவா இருக்கணும்னா, தேவனுடைய பர்வதத்துல நான் நிற்கணும். அவர் என்னை அழைக்கிறாரு, உங்களை அழைக்கிறாரு. அந்த கண்மலையில வந்து நெல்லு, என்கிட்ட ஒரு இடம் இருக்குமா ஏன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். தேவனிடத்துல ஒரு இடம் இருக்குன்னா சும்மாவா? நான் அடிக்கடி கேட்பேன் ஜெசி, இப்ப நான் நிறைய பரலோகத்தை குறிச்சு நாங்கள் வந்து பேசிப்போம். பரலோகத்துல இடம் இருக்கு, அப்ப உங்களுக்கு என்ன இடம் இருக்கு, என்ன இடம் இருக்கும்? நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு. அப்ப தேவனுக்கு பக்கத்துல யார் இருப்பா? அவர் சொல்றாரு, இங்கே நான் உனக்கு காமிக்கிறவா, இங்கே என் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து நெல்லு, அந்த கண்மலையின் உச்சியில வெடிப்பில வைத்து உன்னை மறைப்பேன், அதுக்கு என் சமூகத்துல காத்துரு அப்படிங்கிறாரு. ஆமே. தலைகளை தாழ்த்தி நம்ம சீக்கிரமா ஒரே ஒரு நிமிடம் நம்ம ஜெபிச்சு கடந்து போறோம். கர்த்தாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேளுங்க. எல்லாம் வாயில திறந்த நேரத்தை பார்க்காதீங்க. நான் முடிச்சுட்டு அவ்வளவுதான், நம்ம கடந்து போறோம். இந்த நாள்ல நாங்க ஆயத்தம் பண்ணினது விருதாவாய் போக கூடாது. எல்லாம் வாய்களை திறந்து அப்பாவுடைய பர்வதத்துல வந்து நிற்கிற அந்த ஒரு சாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி. கேளுங்க, நீங்க கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பர்வதத்திலே வந்து நிற்கிற அனுபவம் மிகவும் பெரியது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வரையும் அவர் அந்த பர்வதத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவர் அவ்வளவு ஆசைப்படுறாரு. ஒருவரும், என் மகனோ என் மகளோ ஒருவரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் போக கூடாது. மோசே மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த அனுபவத்தை கொடுக்க ஆசையா இருக்காரு. அதை பெற்றுக்கொள்ளுகிற கடமை நம்மிடத்துலதான் இருக்கு. ஒரு நிமிடம் தலையில தாழ்த்த, ஐயா உங்களுடைய பர்வதத்துல என்ன கொண்டு வாங்க, உங்களுடைய பர்வதத்தில் என்ன அனுபவங்களினால என்ன நிரப்புங்க. அந்த ஒரு உன்னத அனுபவம் என் வாழ்க்கையில வரணும். எத்தனை நாட்கள் நான் இப்படியே உட்கார்ந்து இருப்பேன், எத்தனை நாட்கள் நான் எழுந்தாமல் என் தூசியை உதறி விடாமல் இருப்பேன். கேளுங்க, அப்பா என்னுடைய பர்வதத்துல கொண்டு வாங்கன்னு அப்படியே ஜெப தியானத்திலே நாம் அப்படியே தொடர்ந்து இருப்போம். ஆமென்.